வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ஒப்பீனியன் இன்டீரியர். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டெரஸ் ஷெட் பற்றி பார்க்க போகிறோம். ரேடியன்ட் ஸ்ப்ளெண்டர்னு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது, ரோ ஹவுசஸ். அங்கே நிறைய ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம சேனல்லே அந்த நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி அங்கே ஒரு வீட்டில் டெரஸில் இந்த ரூஃபிங் பண்ண போகிறோம், டெரஸ் ஷெட் பண்ணி கொடுக்க போகிறோம். அது பண்ணதுக்கப்புறம் அவங்க மேலே சோலார் பேனல் யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த ஷெட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா JSW. அதில் வரக்கூடிய ப்ரீமியம் ப்ராடக்ட் கலர் ஆன் ப்ளஸ்னு ஷீட் நான் யூஸ் பண்ண போகிறோம். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.47 mm. அது எப்படி பண்ணுறோம் அதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயிண்டிங் எல்லாமே பண்ணிட்டோம், மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணி ப்ரைமர் பண்ணி பெயிண்ட் பண்ணி காய விட்டுட்டோம் ஒரு நாள். மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. இங்கே தான் பண்ண போகிறோம், இந்த வீட்டில் டெரஸில் பேக் சைடில் பண்ண போகிறோம். ஒர்க்கிங்கை தான் பண்ண போகிறோம். 16க்கு 26 சைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட் வரும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வரும். இது ஒரு 10க்கு 10 சைஸ் ரூஃப் அப்படி போகும். அங்கே ஒரு போஸ்ட் வரும், இந்த இடத்துல ஒரு போஸ்ட். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து லிஃப்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பைப்பாக கீழே இருந்து இப்படி மேலே ஒவ்வொரு பைப்பாக எடுத்து பின்னாடி கொண்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் ஷீட்ஸுமே கொண்டு போவோம். லாட்டிஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்க, ஒரு அடியில் லாட்டிஸ் போடுறோம். பைப் 4 இன்ச்சு, சென்டர் 4 இன்ச்சு, இது 4 இன்ச்சு, மொத்தம் 12 இன்ச்சு ஒரு அடி லாட்டிஸ். அந்த பக்கம் வெல்டிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த சைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் ஃபுல் வெல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க.
அந்த லாட்டிஸ் ஒர்க் முடிஞ்ச உடனே இங்கே வந்து போஸ்ட் வந்து வாட்டர் டியூப் லெவல் கொடுத்து கட் பண்ணி வச்சுருவோம். அதே மாதிரி இங்கேயும் போஸ்ட் வரும், வாட்டர் டியூப் லெவல் பார்த்து கொடுத்துருவோம். போஸ்ட்டுக்கு குழி எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி குழி எடுத்துகிட்டு தான் பிளேட் வச்சு போஸ்ட் நிறுத்துவோம். இதுதான் பிளேட் 6x6 பிளேட், 5 mm திக்னஸ் பேஸ் பிளேட். குழி எடுத்திருக்கோம், காங்கிரீட் வரைக்கும் எடுத்துகிட்டு பேஸ் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ட்ரில் பண்ணி 10 mm புல்லட் போல்ட் பண்ணியிருக்கு. இங்கே தான் போஸ்ட் வைப்போம். வாட்டர் டியூப் லெவல் பார்த்து வைப்போம். வாட்டர் டியூப் லெவல் பார்த்து டெம்பரரியாக போஸ்ட் செட் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து இங்கே மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல போஸ்ட் வந்துடும். அது 6x6 பிளேட், 5 mm திக்னஸ், டாப் பிளேட். இதுதான் போஸ்ட்டுக்கு பிளேட் கொடுத்துட்ருக்கோம். டாப் பிளேட் ஒரு போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். போஸ்ட் எல்லாம் நிறுத்திட்டோம். அது மாதிரி ட்ரெஸ் வச்சாச்சு. அங்கே ஒரு ட்ரெஸ், இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று, இங்கே மொத்தம் 4 ட்ரெஸ். போஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டோம்.
இந்த போஸ்ட் நிறுத்தியாச்சு, இங்கேயும் அதே மாதிரி இங்கே நிறுத்தியாச்சு. இப்போ வந்து பரலின் ஏற்றிட்டோம், வச்சு வெல்டிங் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பரலினாக வச்சு வெல்டிங் பண்ணிட்டு வரோம். இது பார்க்கலாம். ஃப்ரேம்ஸ் போட்டுட்டோம், கம்ப்ளீட்டாக ஃபுல் வெல்டிங் எல்லாமே பண்ணியாச்சு. போஸ்ட் 4x4 போட்டிருக்கோம். மற்ற ட்ரெஸ் எல்லாமே 4x2 லாட்டிஸ் பர்லின் எல்லாமே போட்டோம். 26x16 இந்த ரூஃபோட சைஸ். அங்கிட்டு ஒரு ஸ்லோப் கொடுக்குறோம் 12x12. அது பார்த்தா இப்படி வரும். ஏ டைப் மாதிரி இந்த ஸ்லோப் இப்படி இறங்கும். அங்கே ஃபுல் வெல்டிங் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ பெயிண்ட் மேலே டச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஷீட் போடுறதுக்கு முன்னால் மேல் பகுதி பெயிண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஷீட்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே இருந்து டச் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ பெயிண்ட் டச் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீட்ஸ் ரெடியாக இருக்குது, வந்துச்சு. ஷீட்ஸ் எல்லாமே டெரஸுக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் ஷீட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஷீட் லிஃப்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து மேலே தூக்க போகிறோம். ரோப் போட்டு வச்சுருக்கு. இந்த ரோப் இருக்குது. என்ன பண்ணுவோன்னா இங்கே ஷீட்டில் வந்து இந்த இடத்துல ரோல்ஸ் போட்டு ஒரு கொக்கி வச்சு கட்டி இந்த ரோப்பில் வந்து தூக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி இங்கேருந்து மேலே தூக்கிடுவோம். கொக்கி ரெடி பண்ணிட்டாங்க. இதில் ரோல்ஸ் போட்டு ஹோல்ஸ் போட்டுட்டோம். இந்த கம்பி வச்சு கட்டி ரோப்பில் அப்படியே தூக்கிடுவோம். இப்படி ஒவ்வொரு சீட்டாக லிஃப்ட் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு சீட்டாக பொறுமையாக தூக்கணும். 16 அடி ஷீட் தூக்கி இப்படி மேலே வச்சுட்டு அப்புறம் பின்னாடி எடுத்து ரூஃபுக்கு மாற்றிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஷீட்டாக பொறுமையாக தூக்கணும். ஒவ்வொன்றா தூக்கணும். ஷீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஷீட் எல்லாம் மேலே தூக்கிட்டு வந்தாச்சு. 16 அடி ஒவ்வொரு ஷீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும்.
ரெண்டாவது சீட்டை ஏற்றிட்டு இருக்கோம். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போஸ்ட் பார்த்தீங்கன்னா 4க்கு 4. அது மாதிரி இந்த லாட்டிஸுக்கெல்லாம் பைப் பார்த்தீங்கன்னா 4க்கு 2. ட்ரெஸ்ஸுக்கு வர்ற பைப் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 மேலே கொடுத்துருக்க ட்ரெஸ். அது மாதிரி பர்லின்லாம் பார்த்தீங்கன்னா 2.5க்கு 1 கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிச்சிட்டோம். பிளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6x6 பிளேட் கொடுத்துருக்கோம். 5 mm திக்னஸ் வந்து. இந்த ரூஃபோட சைஸ் வந்து 26க்கு ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 16. அப்படியே இங்கே வரும்போது இந்த பகுதி பார்த்தீங்கன்னா 12க்கு 12. ஷீட் பார்த்தீங்கன்னா JSW பிராண்ட் கலரான் ப்ளஸ்னு ப்ரீமியம் ப்ராடக்ட் 0.47 mm யூஸ் பண்ணியிருக்கோம். GSM பார்த்தீங்கன்னா 150 GSM யூஸ் பண்ணியிருக்கோம். 15 years வாரண்ட்டி இருக்குது இந்த ஷீட்டுக்கு. இந்த ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வாட்டர் ஊற்றி செக் பண்ண போகிறோம். தண்ணி பக்கெட்டில் மேலே கொண்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட் இந்த பெரிய இது செக் பண்ணுவோம் ரூஃப். அதுக்கப்புறம் சின்னது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறாங்க. ஸ்க்ரூ எங்கெங்கே பண்ணியிருக்கோம் அந்த பகுதி எல்லாமே ஜாயிண்ட்லலாம் ஊற்றிட்டு வருவாங்க. வாட்டர் ஊற்றி பார்த்துட்டு இந்த செக்ஷன் ஃபுல்லாக தண்ணி எங்கேயுமே லீக் ஆகலை. இப்போ அந்த பக்கம் செக் பண்ண போகிறோம். அந்த பக்கம் பார்க்கலாம். இந்த சைடு ஊற்றிட்டாங்க. இப்போ அந்த சைடு ஊற்றுறாங்க. எங்கேயுமே லீக் இல்லை. ஸ்க்ரூவில் எதுவுமே வரல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டோம். டெரஸ் ரூஃபிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் JS.